ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பாட்டில் நம்ம ஹீரோயினை பற்றி சைக்கோ பையன்கிட்ட அம்மாவை 1க்கு 2 போட்டு கொடுத்துட்ருக்காங்க. உடனே அவனும் அங்கேருந்து கோமா கிளம்பி வந்துட்டுருக்கான். பார்த்தா அவங்க 2 பேரும் இங்கே கூண்டுக்குள்ளேன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவனும் கூண்டை திறந்துட்டு உள்ளே போயிட்டு, நீ இந்த கூண்டை விட்டு வெளியே வரணுமா அப்படின்னு கேட்டால் அவளும் ஆமான்னு சொல்கிறா. உடனடியாக அவளை அங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறான். அப்படி கூட்டிகிட்டு வரும்போது யாரோ பின்னாடி இருந்து தடுக்கிற மாதிரி தெரியுது. அந்த கூண்டுக்குள்ளே திரும்ப இழுக்கிற மாதிரி. உடனே அவள் திரும்பி பார்க்குறா. அங்கே அவளோட முந்தானை தான் அந்த கூண்டுக்குள்ளே மாட்டியிருக்கு. அதை எடுத்து விட்டுட்டு மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கா, இதுக்கப்புறம் இந்த கூண்டுக்குள்ளே நான் திரும்பி போகவே மாட்டேன், இது என்னோட சத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்புறம் இன்னைக்கு தானே இந்த விரதம், அதனால புருஷன்காரனுக்காக இவ விரதம் இருக்க போறா போல. ஸோ அதனால சாப்பாடுலாம் மாமியார் ஆசையாக எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கு. அவளுமே சாப்பிட்டுட்டு இருக்கா. அடுத்த நிமிஷமே அந்த அம்மா மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கு, நீ என் பையனை வேணா முட்டாளாக்கலாம், ஆனால் நீ என்ன முட்டாளாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், சாப்பிட்டில மருமகளே, சரி வாமா கூண்டுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கு. அவ்வளோ என்ன பேசிட்டு இருக்கீங்க மாமியாரே, நான் வரமாட்டேன், ஓம்கார் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அந்த பையன் அப்படியே கம்முன்னு நின்றுட்டு இருக்கான். அவெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டான், உன் வேலை முடிஞ்சிருச்சுல, சாப்பிட்டுட்டல, இப்போ போயிட்டு உன்னோட இடத்துக்கு போயிட்டு தூங்கப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மா தரன்னு கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. இவ்வளோ கெஞ்சி கதறி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கா. ஓம்கார் இவங்க கிட்ட சொல்லுங்க, இவங்க என்ன கூண்டுக்குள்ள அடைக்க போறாங்க, நீங்க தானே என்ன வெளியே கூட்டிட்டு வந்தீங்க, நான் உங்க கூட தான் இருக்கணும், ப்ளீஸ் ஓம்கார் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. உடனே அந்த பையன் அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமா கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கிருந்து நேராக பொண்டாடிக்கிட்ட வந்துட்டான். அப்போவுமே அந்த அம்மா சொல்லுது, இவன் நடிக்கிறாப்பா, அவளை கூண்டை விட்டு நீ வெளியே விட்ட அப்படின்னா கண்டிப்பா உன்னை விட்டு ஓடி போயிடுவா அப்படிங்கிற மாதிரி சொன்னா, போது நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமா கத்திக்கிட்டு இருக்கான். மயிரா என் கூட தான் இருப்பா, அவ இந்த கூண்டுக்குள்ள திரும்ப போக மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அப்படியே செந்துக்கா தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஒரு வழியா நம்ம ஹீரோயினி அந்த கூண்டை விட்டு ரிலீஸ் ஆயிட்டா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. இப்போ அந்த வீட்டையே ஒரு கூண்டாவா மாற்றி வச்சிருக்கான். என்னடானா வீடு ஃபுல்லாக கேமரா செட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். கூண்டுக்குள்ளேருந்து தப்பிக்கிறதே பெரிய டாஸ்காக இருந்துச்சு, இப்போ அந்த வீட்டை விட்டு தப்பிக்கிறது ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்கும் போல். அதை நம்ம ஹீரோயினியை பார்த்துக்கிட்டு தான் வரா. அப்போ அந்த பையலும் சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ எப்போதுமே என்னோட கண்காணிப்பில் தான் இருப்ப மயிரா, அதனால தான் உன்னை நான் கூண்டை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்தேன். அப்புறம் இந்த வீட்டில் வச்சிருக்க எல்லா கேமராவும் என்னோட ஃபோனில் கனெக்டில் தான் இருக்குது, ஸோ அதனால் நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ஃபுல் டைம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே அவளை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் வீட்டில் அம்மா பொண்ணோட நிலைமையை நினச்சி வீட்டில் வந்து சொல்லி பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்கும் போது திடீர்னு அங்கே 2-3 ஆட்கள் வராங்க. அவங்க வந்து கன் பாயிண்டில் அவங்கள பிடிச்சி வச்சுட்ருக்காங்க. எல்லாம் ஓம்காராவோட ஆள் தான் போல். நம்ம ஹீரோயினி தப்பிச்சா இங்கே தான் வருவா. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுற ஆள் யாருன்னு பார்த்தா அது இந்த குடும்பம் மட்டும்தானே. ஸோ அதனால் இவங்க எல்லாரையும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கான். இந்த பக்கம் இவனும் பொண்டாட்டியை ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். நான் உன்னை அந்த கூண்டுக்குள்ளே அடிச்சு வச்சுட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன்ல, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொன்னால், பரவாயில்ல விடுங்க ஓம்கார், நீங்கள் அதெல்லாம் என் மேலே இருக்கிற காதல்னால தானே பண்ணீங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த பையனும் அவளை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். அப்போ பார்த்தா கரெக்டாக தம்பிக்காரனுமே உள்ளே வரான் பலூன்ஸ் எடுத்துக்கிட்டு. அவனை பார்த்த உடனே இவனுக்கு கோவம் வருது. என்னடா பண்ணிட்டு இருக்கா, புருஷ முன்னாட்டியோட ரூமுக்குள்ளே வரும்போது கதவை தட்டிட்டு வரணும்னு கூட தெரியாதா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்கான். அவனும் ஐம் ஸோ சாரிண்ணா, நான் தெரியாமல் உள்ளே வந்துட்டேன், அப்புறம் நான் அன்னிக்காக தான் இந்த பலூன்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன், அவங்களுக்கு இது மாதிரி கலர்ஃபுல் பலூன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்றைக்கி விரதம் வேற இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு பிடிச்சதை செய்யணுன்னு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன், ஐம் ஸோ சாரிண்ணா, நான் கதவை தட்டாமல் வந்தது என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த பையலோ பொண்டாட்டிக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்திருக்கான் இல்லையா, ஸோ அதனால் நான் தானே அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், என்ன மன்னிச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பக்கமாக போய் நின்று பேசிக்கிட்டு இருக்கான். மயூரா என்னோட காதில் ஒரு வழியாக புரிஞ்சுக்கிட்டாடா தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் அந்த கேப்பில் இந்த பையன் பலூன் எடுத்துகிட்டு வந்தான் இல்லையா, அதில் வந்து ஒரு மெசேஜ் தான் கொண்டு வந்திருக்கான். இந்த மாதிரி சிசிடிவி கேமராவை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை நம்ம ஹீரோயினி படித்ததுக்கப்புறமா தான் அவளுக்கு நிம்மதியாகவே இருக்குது. அப்படி இந்த பலூனை கையில் வச்சுட்டு இருக்கும் போது அது டப்புன்னு உடஞ்சிருது. அந்த சவுண்டு கேட்டு இந்த பையலும் திரும்பி பார்க்குறான். ஒன்றும் இல்லைனா தெரியாமல் உடஞ்சிருச்சு, ஆனால் நிறைய பலூன்ஸ் இருக்குது, இதை வச்சுக்கிட்டோம் அண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவனும் அவன் போனதுக்கப்புறம் டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான். அந்த பலூன் உடஞ்சிச்சு இல்லையா, அந்த பலூனில் இருக்கிற மெசேஜ் வந்து அதில் எழுதியிருக்கு. ஸோ அது வந்து அப்பட்டமாக தெரியுது. இதை மட்டும் ஓம்கார் பார்த்துட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் பியூஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடும். இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முழிச்சிட்ருக்கா. அப்போ கரெக்டாக அந்த பையலுமே அப்படியே உள்ளே வந்துட்டு இருக்கான். டக்குன்னு இவ போயிட்டு அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணுற விதமாக காலால் அந்த பலூனை எடுக்கிறதுக்காக பார்த்துட்ருக்கா. அவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன முயற நீ பண்ணுற அப்படின்னு கேட்டால், ஏன் என்னோட புருஷன் தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்புறம் பெட்லலாம் தள்ளி விட்டுட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த சாக்கில் அந்த பலூனையுமே எடுத்து பில்லோ கவரில் ஒழிச்சு வச்சிடறா. எல்லாம் என் தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ் வர கேட்டுட்டு இருக்கு. அதே சமயம் இந்த பக்கம் அம்மா விரதத்துக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பாவோ பயங்கர கோவத்தில் இருக்கிறாரு.
அப்போ இந்த அம்மாவை போயிட்டு என்னங்க நீங்கள் இன்னும் கிளம்பலையா, எல்லாரும் வந்துட்டாங்க கெஸ்ட் எல்லாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட போனால் அப்போ கையில் வச்சிருந்த தண்ணி கிளாஸ் எடுத்து அந்த அம்மா மூஞ்சிலே ஊற்றி விட்டுறாரு. அந்த அம்மா வேற இன்னைக்கு விரதம் இருக்க போல. ஸோ தண்ணி ஊற்றுனதுல தண்ணியுமே வாய்க்குள்ளே போயிடுச்சு, விரதம் கலைஞ்சு போச்சு. திட்டிகிட்டு இருக்கு, என்ன பண்ணுறீங்க நீங்கள், நான் உங்களோட நீண்ட ஆயுளுக்காக தானே விரதம் இருக்கிறேன், இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொன்னால் நீ விரதம் இருந்து தான் நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட உயிரே எனக்கு தேவையில்லை, நான் செத்தா சாகுறேன். ஆனால் ஒன்றை மாதிரி ஒரு கேடுகட்ட பொம்பளை எனக்காக ஒன்று விரதம் இருக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்டமேனிக்கு பேசி விட்டுட்டு இருக்காரு. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டால் நீயும் ஒரு பொம்பளை தானே, அவளும் ஒரு பொண்ணு தானே, உன் பையனை பற்றி மட்டுமே யோசிக்கிறியா, அந்த பொண்ணோட நிலைமை யோசிச்சு பார்த்தியா, நீ எல்லாம் ஒரு தாயாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திடீர்னு அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த அம்மாவும் அழுதுகிட்டு சொல்லிட்டு இருக்கு, ஆமாம் நான் நல்ல தாய் இல்லை தான், ஆனால் என்னோட பையன் தான் எனக்கு முக்கியம், அவனுக்கு ஏதாவது தப்பாக நடந்துச்சு அப்படின்னா அப்புறம் என்னோட இன்னொரு முகத்தை பார்ப்பீங்க சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த அம்மா அழுதுகிட்டே சவால் விட்டுட்டு இருக்கு. இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு, விரதத்தை முடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயினி அழகாக ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கா. அவனும் அழகில் மயங்கிட்டு நீ இங்கேயே இரு, நம்ம ரூம்லேயே இந்த விரதத்தை முடிச்சுக்கலாம், நீ வெளியே போய் தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் என்ன ஓம்கார் பேசிகிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு எல்லோரும் வந்திருக்காங்கல்ல கெஸ்ட் எல்லாம், அவங்க முன்னாடி நான் இந்த விரதத்தை முடிச்சா தானே சரியாக வரும், அது மட்டும் இல்லாமல் இது என்னோட முதல் விரதம், அதை நான் எல்லாருக்கு முன்னாடி தான் முடிக்கணும், அப்போ தான் என் புருஷன் மேலே நான் எவ்வளோ காதல் வச்சுருக்கேன் அன்பு வச்சுருக்கேங்கிறது அவங்களுக்கும் புரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு 4 வாரத்தை ஐஸ் வைக்கிற மாதிரி பேசினதும் அவனும் கரைஞ்சி போயிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அப்புறம் கீழே இறங்கி பார்த்தா ஹாலில் நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. எல்லாருமே கூப்பிட்டுப்பான் போல், கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருப்பான் போல், இங்கே விரதத்தை முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எல்லோரும் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததும் நம்ம ஹீரோயினிக்கு சந்தோஷமாக இருக்குது. இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா இவங்கள ஒரு ஆளாக நான் இங்கேருந்து கிளம்பி போனால் கூட தெரியாது, யாருக்கும் எந்த டவுட்டும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சு அங்கேருந்து போக போனால் அப்போ அந்த பையன் கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். இங்கே பாரு மயிரா, உன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் ஆனால் உன்னை கூண்டை விட்டு வெளியே விட்டேன், ஆனால் நீ ஏதாவது எனக்கு எதிராக பண்ணணும்னு நினச்ச அப்படின்னா அப்புறம் உன் புருஷன் பயங்கரமாக அப்செட் ஆகிடுவேன், அதுவும் உனக்கு நல்லது இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிம்பாலிக்கே மாட்டிக்கிட்டு இருக்கான். அவளும் அப்படிலாம் எதுவும் நடக்காதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்ணாலே பதில் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அவனும் தன்னோட பொண்டாட்டியோட கையை பிடிச்சி அம்மா கிட்ட கொடுத்து இவ இதுக்கப்புறம் உங்களோட பொறுப்பு, நீங்கள் தான் அவளை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அம்மாவோட கையில் ஒப்படைச்சிடுறான். அந்த அம்மாவோ நீ என் கையில் கொடுத்துட்டாலப்பா இவளை, இதுக்கப்புறம் நான் இவளை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மாவும் அவளை அழைச்சிட்டு போயிட்டு இருக்கு விரதத்தை முடிச்சு வைக்கிறதுக்காக. அப்போ தனியாக கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு, உன் மண்டையில் ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி, என் பையனை வேணா நீ ஏமாற்றலாம், ஆனால் என்ன நீ ஏமாற்ற முடியாது, நீ இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அடுத்த நிமிஷமே அவள் காலால் அங்கே இருக்கிற ஒயரை தட்டி விட்டுறா. அங்கே இருக்கிற லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. மயிரா வர கையை விட்டு போயிட்டா போல. ஓம்கார் மயிரா போயிட்டா, அவளை காணோம், அவன் கையை விட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா ஒரு பக்கம் கத்துது. அவன் ஒரு பக்கம் மயிரா என்னை விட நீ போகக்கூடாது, திரும்ப வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் நேரத்தில் லைட்டுமே ஆன் ஆகிடுது. பார்த்தா நம்ம ஹீரோயினி எங்கேயும் ஓடி போகல, அங்கேயே தான் நின்றுட்டுருக்கா. அதுக்கப்புறமா தான் இவனுக்கு நிம்மதி பெருமூச்சே வருது. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு நிலா எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தம்பிக்காரனும் டென்ஷனாக இருக்கான், எப்படி ஃபோனை ஹேக் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல். ஏன்னா அண்ணன்காரனோட ஃபோனில் தான் எல்லா கேமராவும் கனெக்டில் இருக்குது. ஸோ அதை எப்படி ஹேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் டென்ஷனில் இருக்கான். அப்படிங்க சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் எல்லாரையுமே பிடிச்சி வச்சுருந்தாங்க இல்லையா ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி. ஸோ மொத்த குடும்பமே பிளான் பண்ணி அவனுங்க முகத்தில் மிளகாப்பொடியை தூவிட்டு கையில் இருக்கிற கண்ணையுமே பிடுங்கிக்கிட்டு 2 பேருமே ஒரு தூணில் கட்டி போட்டுட்டு அங்கேருந்து மொத்த குடும்பமே எஸ்கேப் ஆகிடுறாங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோயினோட பிளான் தான். ஏன்னா போன தடவை இந்த மாதிரி குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் அவள் இங்கேருந்து கிளம்பி போனதுனால தான் அந்த பையன் குடும்பத்தை வச்சு லாக் பண்ணி திரும்ப அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்தான். ஆனால் இந்த தடவை குடும்பத்தை ஃபஸ்ட்டு எஸ்கேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எஸ்கேப் ஆகும் அப்படிங்கிற முடிவில் தான் இருக்கா போல். பயங்கரமாக பிளான் போட்டிருக்கா. ஸோ பிளான் போட்ட மாதிரி மொத்த குடும்பமே வெளியே போயிட்டு சேஃப் ஆகிட்டு தம்பிக்காரனுக்கு மெசேஜை போட்டு விட்டுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் சேஃபாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவனும் ஹீரோயின்கிட்ட கண்ணை காட்டுறான், இதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ என்னோட குடும்பமும் சேஃபாக இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நானும் இங்கேருந்து தப்பிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா பொண்ணுங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி தான் மெயினில் நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. புருஷங்காரனும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ தூரத்துலேருந்து வேடிக்கை பார்க்குறவனை அவனையுமே பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அவன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு அந்த பக்கமாக கிராஸ் ஆகி போகிறா. அவள் போன அடுத்த செகண்டே அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயினி மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வேற ஒரு பொண்ணு உள்ளே வந்துடுறா. அவள் தான் ஹீரோயின்னு சொல்லிட்டு இந்த பையலுமே மெய் மருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் அவள் டான்ஸ் ஆடுறத. அதே சமயம் இந்த பக்கம் தம்பிக்காரன் வேற ஒரு பிளானை போடுறான். அப்படியே பின்னாடி நடந்து வர சாக்கில் கீழே அப்படியே தடுக்கி விழ போகிறான். அடியாட்கள் வாசலில் நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க டக்குன்னு இவனை பிடிக்கிறாங்க. எல்லாம் இவங்கள திசை திருப்புறதுக்காக தான். ஸோ அங்கே அந்த தம்பிக்காரனை பார்த்துட்டு இருக்க அந்த கேப்பில் நம்ம ஹீரோயின் ஒரு வழியாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வீட்டை விட்டே ஓடி போயிடுறா. எங்கே இந்த பொண்ணும் ஒரு வழியாக டான்ஸ் ஆடி முடிச்சிட்டா. அப்போ இந்த பையலும் அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு, மயிரா நீ ரொம்ப நேரம் டான்ஸ் ஆடிட்ட, உன் காலு ரொம்ப வலிக்குமா, வா நான் உன் காலை அமுக்கி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணு அப்படியே எந்த சத்தமுமே இல்லாமல் நின்றுட்டுருக்கு. உடனே அவனுக்கு சந்தேகம் வந்துடுது. டக்குன்னு முக்காடை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அங்கே மயிராக்கு பதிலாக வேற ஒரு பொண்ணு தான் நின்றுட்டுருக்கா. அதை பார்த்த உடனே இவனுக்கு பயங்கரமான கோவம் வருது. மயிரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அம்மாவுமே திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க, எப்படா இங்கிருந்து எஸ்கேப் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
ஸோ போன தடவை பண்ண மாதிரி இல்லாமல் இந்த தடவை நம்ம ஹீரோயினி பயங்கரமாக பிளான் போட்டு தான் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிருக்கா. ஆனால் திரும்பவும் இந்த பைக்கிட்ட மாட்டிப்பாளா இல்லை அவங்க இருந்து தப்பிச்சு புது வாழ்க்கையை வாழ போகிறாளா அப்படிங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.